ஒரு சின்ன பையன் கிராமத்திலிருந்து மியூசிக்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோட, இசையில் இன்ட்ரெஸ்டோட இந்த 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 ஹார்மோனிய பெட்டியை தூக்கிக்கிட்டு அவனும் அவன் அண்ணன் பாஸ்கரும் அவங்க 2 பேரும் மெட்ராஸுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. என்ன காரணம்னா, இந்த சின்ன பையனுக்கு இந்த ஹார்மோனியத்தை வாசிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து மியூசிக் கற்றுக்கணும்னு ஆசை. அதுக்காக வரான். வந்தால் கற்றுக்கிட்டானா அங்கே வாசிக்கிற நேரத்தில் ஒரு 8 வருஷம் அண்ணனோட கச்சேரி பண்ணியாச்சு, வாசிச்சாச்சு. ஜனங்கள்லாம் வாசிக்கிறதுக்கெல்லாம் கைத்தட்டுறாங்க, எல்லாம் கைத்தட்டுறாங்க. ஆனால் நமக்கு மியூசிக்கே தெரியலையே, போய் கற்றுக்கிறலான்னு சொல்லி மெட்ராஸுக்கு வந்தாச்சு. மெட்ராஸுக்கு வந்து பல யாரும் தெரியாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஊரை விட்டு பண்ணைப்புறம் என்ற சிறிய கிராமத்தை விட்டு கிளம்பும்போது சென்னையில் யாராவது எங்களுக்கு தெரியுமா என்றால் தெரியாது. எப்படி வாழ்க்கை அமையப் போகிறது என்று ஒரு உறுதிப்பாடோடு வர முடியும்? ஒன்றுமே இல்லை. அத்துவான காட்டில் விட்ட மாதிரி வரோம். வந்து உட்காரணும், யாரையும் தெரியாது. வரக்கூடிய லைட் மியூசிக், ஒரு இசைக்குழுவோட வாசிக்கிறதும் ட்ராமாவுக்கு மியூசிக் போடுறதுமா போயிட்டே இருக்குது. மியூசிக் தெரியாமலே திடீர்னு அந்த பையனுக்கு ஒரு ஃபிலிம்ஸ் படத்தினுடைய சான்ஸ் கிடச்சிருச்சு மியூசிக் பண்ணுறதுக்கு. அதோடு ஜிகே வெங்கடேஷ் போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துட்டான் அந்த பையன் யாரும் இல்லை, நான் தான். ஜிகே வெங்கடேஷ்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துட்டு மியூசிக்கு ஒரு 100 படம் 200 படம் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தனியாக படம் வருது. தனியாக படம் வந்தால் எப்படிடா மியூசிக் பண்ண போகிறோம்னு யோசிக்கிறேன். அப்போயும் மியூசிக் தெரியாது. எப்படி பண்ணலாம் அப்படின்னு பண்ணால் அவர் ஒரு கதை, உங்கள்கிட்ட ஏதாவது பாட்டு பண்ணியிருக்கியான்னு கேட்டார். பாட்டு பாடி காட்டினா இதே வச்சு நான் ஒரு கதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கதை பண்ணிட்டாரு. கதை பண்ணி எனக்கு சுச்சுவேஷன் சொல்லி பாட்டெல்லாம் எழுதி கையில் கொடுத்துட்டான். பாட்டு எப்படி மியூசிக் பண்ணுறது, பாட்டு ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஜிகே வெங்கடேஷுக்கு நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அவங்களுக்கு ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தாலும் கூட எனக்குன்னு ஒரு பாட்டு வரப்போ நம்ம எப்படி மியூசிக்கு இந்த பாட்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அந்த பாட்டு என்னென்னா, பஞ்ச அருணாச்சலம் எழுதுனது, அன்னக்கிளி ஒன்று தேடுது 6 மாதம் 1 வருஷம் ஆவரம்பு மேனி வாடுதேன்னு. இந்த லைனை பார்த்தேன். இது வந்து ஒரு பெண்ணினுடைய ஒரு விரகதாபத்தை சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணுறது மியூசிக்கில் ஸ்டார்ட் பண்ணாமல் அந்த பொண்ணுனுடைய கற்பனையில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, எது பீச்சில் நடந்துக்கிட்டு பண்ணின அந்த ஸ்டார்டிங் அது. அப்படி போட்டு அப்புறம் என்ன பண்ணுறது? அப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. இப்படி பல்லவி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன மியூசிக் என்ன பண்ணுறது, டைரக்டர் எப்படி ஷார்ட் எடுப்பார் அப்படின்னு யோசிச்சா அடுத்த லைன் வந்து நதியோரம் பிறந்தேன் கொடி போல் வளர்ந்தேன்னு வருது. அதனால் டைரக்டர் வந்து ஒரு ஆற்று பக்கமாக ஹீரோயினை நடக்க வச்சு எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த நதியை எப்படி மியூசிக்கில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகதகதம் தகதம் 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 தகதகதம் தகதம், இந்த அலை வந்து போகுது, சின்னதாகுது சின்னதாகுது, கரையோட கலந்துருது. அது மாதிரி அடுத்து எப்படி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா கனவோடு சில நாள்னு வருது. இந்த இளம் பொண்ணு வந்து இந்த கதாநாயகி எவ்வளவு கனவுகளோடு அவளுடைய வாழ்க்கையை கழிச்சிருந்திருக்கா அப்படிங்கிறத வந்து அந்த லைனு 2 லைனும் சொல்கிறதுனால கனவில் போகிறதுக்கு வந்து ட்ரீம் வேர்ல்டில் ட்ராவல் பண்ணுறா அப்படிங்கிறதுக்காக அந்த கனவை வந்து என்ன பண்ண கனவுக்கு போகிறதுக்கு ஒரு டிரான்சிஷன் வேணும் இல்லையா. இந்த கனவில் போகிற ஒரு ட்ராவலுக்கு வந்து ஒரு ஓபோ பிளேயர் வந்து அந்த நேரத்தில் இருந்தார். அவரையும் ஓபோவையும் ஹம்மிங்கையும் சேர்த்து கொடுத்து அதை வந்து மியூசிக்காக பண்ணி அந்த டிரான்சிஷனுக்காக வந்து இந்த வயலின் லீடை கொடுத்துட்டு அடுத்து வந்து களத்து மேட்டில் வந்து போரடிக்க பொண்ணுமாவன் பொழுதிருக்க வருவானோன்னு சொன்னதுனால நெக்ஸ்ட்டு களத்து மேட்டுக்கு தான் டைரக்டர் இப்போ வந்து ஷார்ட் வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மியூசிக்கை வந்து அப்படி பண்ணுறேன். ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆவரம்பு மேலி வாடு அன்னக்கிளி ஒன்ன தேடி மேலி வாடு.
பாடுதே. இப்போ பாடினது இளையராஜா பாடுறான்னு நினைக்காதீங்க. அந்த கிராமத்துலேருந்து வந்தானே அந்த சின்ன பையன் தான் இப்போ பாடிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த பாட்டை விட்டுன்னு நான் தாண்டலை. இப்போ தான் பாட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டினுடைய ரெக்கார்டிங் அப்படி முடிஞ்சது. அதுலேயே மச்சானை பார்த்தீங்களான்னு ஒரு சாங்கு போட்டேன். அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. பாபு உன் கிட்டாரை தூக்கிட்டுங்க வா. தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட வந்து நான் வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுக்கிறதுக்காக போயிருந்தேன். அங்கே போன நேரத்தில் வந்து ஒரு கிளாசிக்கல் கிட்டார் பீஸ் வந்து ரொம்ப பாப்புலரான பீஸு. அதை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி கஷ்டப்பட்டு நான் வாசிக்கிட்டு இருக்கேன். கிளாஸ் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னுடைய பயோபிக் எடுக்கிறாங்க, அதில் இதெல்லாம் வருமா வராதாங்கிறது எனக்கு சந்தேகம். ஏன்னா தனுஷ்கிட்ட சொல்லிட்டேன், ஃபுல்லாக எல்லா கதையும் சொல்லிட்டேன், எல்லா இன்ஸ்டண்ட்டும் சொல்லியாச்சு. ஆனால் இதெல்லாம் வராது, அதை நீங்கள் இப்போ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்து விளக்கிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காக தானே, வேறு யாருக்குண்ணே? நானாக மனசுக்குள்ளே வச்சுருந்து என்ன பண்ண போகிறேன்? எனக்குள்ளேயே இருக்குன்னு வச்சுங்க. எனக்குள்ளே இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் தானே அதில் சந்தோஷம். நீங்கள் சந்தோஷத்தை படுறதை பார்க்குறது தானே எனக்கு சந்தோஷம். இப்போ அந்த பீஸ் வந்து ரொம்ப பாப்புலரான கிளாசிக்கல் கிட்டார் பீஸ் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ண பீஸை வந்து இப்போது பாபு வந்து வாட்சி காட்டு. இந்த பீஸ் வாசிக்கும் பொழுது இதே மாதிரி ஒரு பீஸ் நம்ம கம்போஸ் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் ஒன்று கம்போஸ் பண்ணேன். இதுதான் அந்த பீஸு. இது இப்படி இருந்த பீஸை இதை வந்து கிளாசிக்கல் கிட்டாரில் போகுது, இது ஃபோக்காக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி அதை மாற்றினேன். ஃபோக்காக எப்படி பண்ணலான்னு சிக்கு சக்கு 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 சிக்கு சக்கு சக்கு கிட்டாரில் ரிதம் கொடுக்குறேன். மச்சான பாத்தீங்களா இவன் அதுக்கு பாட்டு எழுதுறான். பாட்டு எழுதி அதுக்கப்புறம் நீ எழுதின பாட்டை பாடு. அந்த லைன் பஞ்சு சார் வந்து படத்துக்காக எழுதின லைன்ஸ் அது. மச்சான பார்த்தீங்களா மச்சான பார்த்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ளே மச்சான பார்த்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ளே மதியான நேரம் மாந்தோப்பு ஓரம் வந்தார காணலே மச்சான இப்படி பல்லவி எழுதி ஹீரோயின் பாடிட்டா அதுக்கு வந்து அவன் மச்சான் வந்து தூரத்தில் கேட்டுட்டான். அதை கேட்டுட்டு அவன் பதில் சொல்கிறான், ஏ அத்த மகரத்தினமே ஆசையுள்ள பூங்குயிலே ஏ அத்த மகரத்தினமே ஆசையுள்ள பொம்மையிலே பார்த்தாலும் தோணலையே ஒன்ன பார்க்காம போகலையே ஓராறு மாசம் நான் கொண்ட நேசம் பாராம தீரலையே நாம சேராம தீரலையே. அப்படி இந்த பாட்டுக்கு ஒரு கலர் இருக்கு. மச்சான பார்த்தீங்களாவுக்கு ஒரு பெரிய கதை, இப்படி ஒரு கதை இருக்கு. அடுத்த பாட்டுக்கு போகலாமா?
போகிறதுக்கு முதல்ல என்னுடைய பாக்கியத்தை நான் சொல்லணும். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இது மேடை எனக்கு கிடைக்காது. எனக்கு கிடைக்காதுன்றதுக்காக நான் கண்டதெல்லாம் விட முடியும். இல்லை, நான் ஒரே தம்பி நான் தான் இருக்கேன். ஒரே தம்பி. வேற யாரா தம்பி இருந்தா எனக்கு சொல்லுங்க. எல்லாரும் என் தம்பிங்க தான். கிடையாது. கூட பிறந்தது யாரு? கூட பிறந்தது யாரு? நான் தான். நான் தனியா பிறந்தேன், நீ தனியா பிறந்த. ஆமா, கூட பிறக்க முடியாது. இருந்தாலும் ஒரே வயிற்றுல பிறந்தவங்க. சண்டை போடாத. என்ன சொல்லணும் எனக்கு என்னன்னா, இந்த ஒரு பாக்கியம் தான் உலகத்துல எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு பாக்கியம். இவ்வளவு பெரிய மேதை பார்க்கும்போது இல்லை 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 நீங்கள் இல்லைன்னு சொல்லலாம். நாங்கள் நம்ப மாட்டோம். அது வேற சமாச்சாரம். நான் நினச்சி பார்க்குறேன் ஒவ்வொன்றா. இப்போ திவ்ய பிரபந்தத்துலேருந்து எல்லாத்தையும் கேட்டு பயங்கி அங்கே லைவில் உட்காந்து பார்த்துட்டு அப்படி கண்ணு விட்டு அழுதுட்டு இருக்கிற அளவுக்கு எனக்கு உங்கள் உயரம் தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்தா இறைவனுக்கு நான் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு நன்றி சொல்கிற மாதிரி சொன்னால் அப்புறம் இறைவனுக்கு என்ன சொல்கிறேன். நன்றி 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 நன்றி. ஓகே ஓகே ஓகே.